நம்ம 2 பேதுரு 1:8 பேதுரு தொடர்கிறார். ஏனெனில் இப்பண்புகள் உங்களில் வளர்ந்து பெருகும்போது நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி உங்களிடம் இருக்கும் அறிவில் நீங்கள் பயனற்றவர்களாகவோ பலன் கொடுக்காதவர்களாகவோ இருக்காதபடி இவை உங்களை தடுத்து கொள்ளும் என்று சொல்கிறார். நீ அதிகமான முன்கோபியாகவோ அல்லது பொறுமையற்றவனாகவோ அல்லது 2மே இருக்கலாம் உனக்கு. நீ அப்படிப்பட்டவன் தான் என்று நினைத்தால் அல்லது வேறு யாராவது நீ அப்படிப்பட்ட ஆள் என்று சொல்வதை நீ நம்பினால் நீ அந்த ஒரு பலவீனமான குணத்தை சுற்றி ஒரு சுவரை கட்டிவிட்டாய். அங்கு கிறிஸ்துவின் நற்குணமும் பொறுமையும் உன் விசுவாசத்திற்கு உறுதுணையாய் இருப்பதற்கு நீ அனுமதிப்பதில்லை. இயேசு சொல்றாரு, அவருடைய நுகத்தை நீ எடுக்கும்போது நீ அவரிடத்திலிருந்து சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் கற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லுகிறார். இவற்றை உனக்குள்ளே கடத்துகிற கர்த்தரிலே உனக்கு விசுவாசம் இருக்கிறது. நீ அந்த குணங்களை அபரிமிதமாய் உள்ளக்குள்ளே பெற்று வைத்திருக்கிறார். உனக்குள்ளே சாந்தமும் மனத்தாழ்மையும் இருக்குது, ஏற்கனவே இயேசு கொடுத்திருக்கிறார். ஆனால் உன்னுடைய பாதக மனப்பான்மையினாலே நீ பெற்றுள்ள இயேசுவின் அந்த நற்குணங்கள் உன்னுடைய பலவீன குணத்துக்குள்ளே பாய்ந்து அதை மூடுவதற்கு நீ அனுமதிக்கவில்லை. உன்னுடைய மாம்சீக பலவீனத்தை குறித்து உனக்கு அறிவு இருக்குது, கிறிஸ்துவை பற்றிய அறிவு உனக்கு இருக்குது. இயேசுவை பற்றி நீ தீவிரமாக கவனிக்கும் போது அவருடைய பொறுமை, நன்மை, மென்மை, இந்த இயேசுவின் பண்புகள் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போது அவருடைய நற்குணம் உன்னுடைய மாம்ச குணத்தை பாதித்து மாற்ற நீ அனுமதிக்க வேண்டும். நான் இப்படித்தான், இதை மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நீ தொடர்ந்து நினைத்தால் இந்த மாற்றமே தொடங்குவதில்லை. ஆனால் பேதுரு இங்கே அறிவுறுத்துவது போல இயேசுவின் மீதான விசுவாசத்திலிருந்தும் உன் விசுவாசத்தோடு நற்பண்பு, அறிவு, சுய கட்டுப்பாடு, விடாமுயற்சி, இறைபக்தி, சகோதர பாசம், அன்பு இவைகளால் தாராளமாக அதை நிரப்ப ஆரம்பித்தால் உன் சிந்தனை வாழ்க்கை இயேசுவை போல மாற ஆரம்பிக்கும். உன் உணர்ச்சிகள் இயேசுவை போலவே மாறும். உன் விருப்பம் இயேசுவை போலவே பிதாவுக்கு கீழ்ப்படிய தொடங்கும். இப்படித்தான் நாம் படிப்படியாக இயேசுவை பற்றிய நெருக்கமான அறிவில் வளர்கிறோம். ஏனென்றால் இயேசுவை பற்றி அறிகிற அறிவு என்பது கற்றும் அதை செய்தல், லேர்னிங் அண்ட் டூயிங், மீண்டும் அதிகமாக கற்றுக்கொள்வது, அதிகமாக செய்வது, இவைகளிலிருந்து தான் வருகிறது. இதற்கு மாறாக நம்முடைய செயல் நம்முடைய கற்றுக்கொள்வதை பின்பற்றவில்லை என்றால் நாம் இயேசுவை பற்றி கற்றுக்கொள்வதிலே அடுத்த ஆழத்திற்கு முன்னேற மாட்டோம். பேதுரு மூலமாக ஆவியானவர் நம்மோடு பகிர்ந்து கொள்வது இயேசுவை இன்னும் அறிந்து அவரை போல மாறுவதற்கான செயல்பாட்டில் ஒரு ஒரு நுட்பமான அத்தியாவசியமான படியை சொல்லிக் கொடுக்கிறார். ஆவியானவர் இந்த மெல்லிய சத்தத்திற்கு நீ இன்னும் சரியாக நன்றாக பதிலளித்து உன்னில் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஏராளமான நன்மை, பொறுமை, அன்பு, இப்படிப்பட்ட இயேசுவின் அனைத்து பண்புகளுக்கும் தினமும் நீ விட்டு கொடுக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன்.